ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து எவ்வளோ ஜாப்னு பார்த்தோம்னா 224 போஸ்டிங் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், தென் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட், அதாச்சும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரி, தென் அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட். ஸோ ஓவராலாக வந்து 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தோன்னா 73 போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கான சேலரி வந்து 37,700 to 1,19,500. தென் அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 60 போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 37,700 to 1,19,500. அதே மாதிரி வந்து அசிஸ்டண்ட்டு வந்து பார்த்தோன்னா 36 போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கான சேலரி வந்து 19,500 62,000 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 55 போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 19,500 62,000 வரைக்கும் சேலரி இருக்குது. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ அப்ளை பண்ணலான்னா, த்ரூ ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 25/3/2019, அதாச்சும் இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட்டு மந்த்து 23ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஸோ இனிமேல் தான் ஓப்பன் ஆக போகுது. எக்ஸாம் டேட் வந்து சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஸோ பிசி, பிசிஎம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து 18 to 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதர்ஸ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய, அதாச்சும் இவங்களை தவிர்த்து அதர்ஸ் வந்து பார்த்தோன்னா 18 to 30 இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து சிவில் இன்ஜினியரிங், அதாச்சும் பேச்சுலர் டிகிரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தென் அதுக்கப்புறம் வந்து எம்டெக் பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோகெமிக்கல், ஸோ அது, தென் அதுக்கப்புறம் வந்து எம்இ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து பர்டிகுலராக வந்து இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸில், அதாச்சும் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி பிஜி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதுலேயும் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாச்சும் வந்து படிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 6 month. ஓகேங்களா? ஸோ இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல், பிசி, எம்பிசி, ஸோ டிஎன்சி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 500. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தோன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், தென் அதுக்கப்புறம் வந்து விடோஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 250. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, www.tnpcp.gov.in. ஸோ அதில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாச்சும் கொயரிஸ் இருந்தால் கூட அதில் தான் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.